புதுசா பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு போறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த செக் பண்ணிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்க குழந்தையோட பேரை தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் முதல்ல கரெக்டா எழுதிட்டு அதை நீங்க உங்க ஒய்ஃபோடையும் நீங்களும் உங்க வீட்டுல கரெக்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. அண்ட் தென் உங்களோட நேம்லையும் உங்களோட ஒய்ஃபோட நேம்லையும் இனிஷியல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல பண்ணும்போதே இனிஷியல் இல்லாம தான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. இனிஷியல் இல்லாம இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது இனிஷியல் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப கரெக்ஷனுக்காக நம்ம ஒரு தடவை அலையிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களோட நேம்லையும் உங்க ஒய்ஃபோட நேம்லையும் இனிஷியல் இல்லை அப்படின்னா நேம் எப்படி நம்ம அப்ளை பண்றதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுக்குறோமோ அப்பவே கரெக்ஷன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்மை வாங்கி அதுல ஃபில் பண்ணி உங்களோட நேம்லையும் உங்க ஒய்ஃபோட நேம்லையும் இனிஷியல் ஆட் பண்ணணும். இதுக்காக நீங்க ஒரு அடிஷனல் ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோடது உங்க ஒய்ஃபோடது எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது இனிஷியலோட இருக்க ஒரு சர்டிஃபிகேட் ப்ரூஃப் மட்டும் ஆட் பண்ணா போதும். அண்ட் தென் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ப்ரொவைட் பண்ண உங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிட்டு பேரையும் ஆட் பண்ணிட்டு இந்த கரெக்ஷனும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல திரும்ப பர்த் சர்டிஃபிகேட் ரிலேட்டடா வேற எதுக்கும் அலையறதுக்கான அவசியம் இருக்காது.